இப்போ நான் இதில் ப்ளே பண்ணுற மியூசிக்கை கவனமாக கேளுங்க. திடீர்னு பிளாங்க் ஆயிடுச்சுல, ஏதோ ஒன்ன திடீர்னு உணர முடியல. அப்படி என்ன திடீர்னு காணாம போச்சு, இல்ல கேட்காம போச்சு? சவுண்ட், ஒலி. இந்த ஸ்பீக்கர்ல கேட்டது, கேட்காம போனது, நான் பேசுறது எல்லாமே ஒலி, சவுண்ட். கொஞ்ச நேரம் பிளாங்க் ஆனனால கேட்க வேண்டிய முக்கியமான ஒன்றை தவற விட்டுட்டீங்க. அப்போ இந்த சவுண்டை பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வெல்கம் டு நோ பவுண்ட்ஸ். சவுண்ட் சிம்பிளா பார்த்தோம்னா லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, இதே மாதிரி இந்த சவுண்டு ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. பட் சவுண்டை பத்தி இதுக்கு மேல தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா. இப்ப நம்ம கிட்ட இங்க ஒரு 3 அடி நீள மரத்துண்டு இருக்கு, ஒரு கிட்டார் ஸ்ட்ரிங், ஒரு பேர் நட் அண்ட் போல்ட். இப்ப இந்த ஸ்ட்ரிங்கை இந்த மரத்துண்டுல அட்டாச் பண்றேன். எஸ், நல்லா டைட்டா அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த சின்ன மரத்துண்டை எடுத்து இதுக்கு காலை அட்டாச் பண்ணிடலாம். இந்த சின்ன பீஸை எடுத்து இந்த ஸ்ட்ரிங்க்கு சப்போர்ட்டா கொடுத்துடலாம். இப்போ இது ஒரு மூவபிள் பிரிட்ஜ். எஸ், நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கம்ப்ளீட்டா ரெடி ஆகிருச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை பிடிச்சு இழுத்து விட்டோம்னா பாருங்க எவ்வளவு அருமையா சவுண்ட் உருவாகுது. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு எனர்ஜி ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அது ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், லைட் எனர்ஜி ஹீட் எனர்ஜியா மாறலாம், ஹீட் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியா மாறலாம், மெக்கானிக்கல் எனர்ஜி சவுண்ட் எனர்ஜியா மாறலாம், இல்லைன்னா வேற எப்படி வேணாலும் மாறலாம். இங்க பாத்தீங்கன்னா என்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்கை தட்டுறேன். தட்டும்போது இந்த ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகுது. அப்படி அந்த ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகும்போது இந்த அருமையான சவுண்ட் உங்களுக்கு கேட்க முடியுது. இந்த அருமையான சவுண்ட் இங்க உருவாகுது. இட் மீன்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி இங்க சவுண்ட் எனர்ஜியா மாறுது. ஆனா அது எப்படி இங்க இந்த சவுண்ட் எனர்ஜி உருவாகுது? ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்கை தட்டினா உடனே சவுண்ட் எனர்ஜி எப்படி இங்க உருவாகுது? உங்க எல்லாருக்கும் தெரியும், பல இடத்துல படிச்சிருப்பீங்க, வைப்ரேஷன் ப்ரொடியூசஸ் சவுண்ட். எங்க ஒரு வைப்ரேஷன் இருக்கோ அங்க சவுண்ட் உருவாகுது. ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கூட பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு மெட்டல் ஸ்கேலை எடுத்து டேபிளோட எட்ஜில் வச்சு தட்டும்போது வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகும்போது
அருமையான சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுறத உங்களால கேட்க முடியும். அதே வைப்ரேஷன் தான் அங்க எப்படி அந்த ஸ்கேல் வைப்ரேட் ஆகும்போது சவுண்டு ப்ரொடியூஸ் ஆச்சோ அதே மாதிரி தான் இங்க நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்த ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகும்போது சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப எங்க சவுண்டு ப்ரொடியூஸ் ஆனாலும் அங்க வைப்ரேஷன் நடக்குது. வைப்ரேஷன்னால தான் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரிங்கை நான் இழுத்து விட்டேன்னா அது அதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில வைப்ரேட் ஆகுது. இப்படி அதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில வைப்ரேட் ஆகுறது தான் ஃப்ரீ வைப்ரேஷன் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகுறதுனால சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அப்போ இந்த உடன் பிளாங்க் எதுக்கு? வெறும் இந்த ஸ்ட்ரிங்கை எங்கேயாவது கட்டி விட்டு நம்ம சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மியூசிக்கை கிரியேட் பண்ணலாம் தானே. அப்போ இந்த உட் பீஸ் எதுக்கு? ரீசன் என்னன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப கம்மி. அந்த சர்ஃபேஸ் ஏரியா வச்சு அதால அதிக அளவிலான காற்றை தள்ள முடியாது. ஸோ அதால ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்டை நாம நார்மலா கேட்க முடியாது. அதனாலதான் இந்த ஸ்ட்ரிங்கை எடுத்து இந்த உடன் பிளாங்க்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகும்போது இந்த ரெண்டு பிரிட்ஜஸ் வழியா அந்த வைப்ரேஷன் இந்த உட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகும்போது அதே ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ப இந்த உட்டும் வைப்ரேட் ஆகுது. இததான் ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இப்படி இங்க ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் நடக்கும்போது இந்த உட்டோட சர்ஃபேஸ் ஏரியா பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட சர்ஃபேஸ் ஏரியாவோட அதிகமா இருக்கு. அதனால அதால அதிக அளவிலான காற்றை தள்ள முடியும். ஸோ இப்போ நம்ம அந்த சவுண்டை நம்மளால கேட்க முடியும். இப்போ நம்ம இங்க செஞ்சு வச்சிருக்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொஞ்சம் பிளே பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த மூவபிள் பிரிட்ஜை அட்டாச் பண்ணிட்டு பிளே பண்றேன். ஒலிய கவனமா கேளுங்க. இந்த பிரிட்ஜை நான் மூவ் பண்ண அதோட பிட்ச் மாறுறத உங்களால உணர முடியும். இங்க மட்டும் இல்ல, சவுண்ட் எங்க இருந்து வந்தாலும் டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ், டிஃப்ரெண்ட் லவுட்னஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்போ இந்த பிட்ச் அண்ட் லவுட்னஸ் இதெல்லாம் ஏன் எப்படி வேரி ஆகுது? சவுண்ட் வைப்ரேஷன்னால தானே உருவாகுது. அப்ப எப்படி இது வேரி ஆகுது? இதுக்கு காரணமா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு குவாலிட்டிஸ். ஒன்னு ஃப்ரீக்வன்சி, இன்னொன்னு ஆம்பிளிடியூட். இந்த ஃப்ரீக்வன்சியை பத்தி முதல்ல பார்த்துடலாம். ஃப்ரீக்வன்சி தமிழ்ல பார்த்தோம்னா சிம்பிளா அதிர்வெண், அதிர்வோட எண்ணிக்கை. அதிர்வுன்னா வைப்ரேஷன். ஸோ இந்த வைப்ரேஷனோட எண்ணிக்கை தான் ஃப்ரீக்வன்சி. ஒரு செகண்டுக்கு இந்த ஸ்ட்ரிங் எத்தனை தடவை வைப்ரேட் ஆகுது இதை கால்குலேட் பண்றத தான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது எவ்வளவு வேகமா வைப்ரேட் ஆகுதுன்னு பாக்குறது தான் ஃப்ரீக்வன்சி. அப்ப இங்க ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வைப்ரேஷனோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது தான் சவுண்டோட பிட்ச் இன்க்ரீஸ் ஆகுது. சரி, ஓகே. அப்ப இந்த ஃப்ரீக்வன்சி எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? ஃப்ரீக்வன்சி இங்க இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ரெண்டு காரணங்கள். ஒன்னு, இந்த ஸ்ட்ரிங்கோட டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணோம்னா வைப்ரேஷனோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்க frequency is directly proportional to the tension of the string. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை டிக்ரீஸ் பண்ணோம்னா frequency
இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா லென்த்தை டிக்ரீஸ் பண்ணும்போதும் அதோட பிச் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது frequency is inversely proportional to the length of the string. ஸோ இங்க பிச் எதனால மாறுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இப்ப ஆம்பிளிடியூட பார்த்துடலாம். ஆம்பிளிடியூட் வீச்சு, வைப்ரேஷன் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாக்குறது தான் ஆம்பிளிடியூட். இப்ப நான் இந்த ஸ்ட்ரிங்கை அதிகமா இழுத்து விடுறேன், அப்போ அதோட வைப்ரேஷன் பெருசா இருக்கு. இட் மீன்ஸ் ஆம்பிளிடியூட் அதிகமா இருக்கு, அப்போ லவுட்னஸும் அதிகமா இருக்கும். அப்போ இங்க வைப்ரேஷன் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாக்குறது ஆம்பிளிடியூட், வைப்ரேஷன் எவ்வளவு வேகமா இருக்குன்னு பாக்குறது ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ஆம்பிளிடியூட் லவுட்னஸை டிசைட் பண்ணுது, ஃப்ரீக்வன்சி பிச்சை டிசைட் பண்ணுது. அப்போ இந்த ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒலின்னா என்ன, அது எப்படி உருவாகுது, எப்படிப்பட்ட மாற்றங்களை அடையுது, அதுக்கான காரணங்கள் என்னென்னங்கிறத இந்த வீடியோல பார்த்தோம். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இந்த ஸ்ட்ரிங் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம்னா இந்த கிட்டார், வயலின் மாதிரியான ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஓகே ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகுது, சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த ஃப்ளூட், நாதசுரம் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ல அங்க எந்த ஸ்ட்ரிங்குமே இல்லை, அப்போ அதுல இருந்து எப்படி சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது? ஒரு சின்ன ஃப்ளூட்டை சிம்பிளா செஞ்சு அடுத்த வீடியோல பார்த்துருக்கோம். இது ஒரு சவுண்ட் வீடியோ கிடையாது, இது ஒரு சவுண்ட் சீரிஸ். இன்னும் சவுண்டை பத்தி பல தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். அடுத்த வீடியோல தொடரலாம். பி இன் டச் வித் நோ பவுண்ட்ஸ்.